Hello students, நீ நம்ம CL chapter 5 PHP function and array இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் PHPயோட சின்டெக்ஸ் 3 டைப் ஆஃப் சின்டெக்ஸ் பார்த்துருந்தோம். தென் எப்படி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே எப்போ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே அப்படின்னா என்ன அந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன் PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve the many complex problems in the real world. So the real world complex problems இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே கான்செப்ட் கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் டூயினோவில் பாருங்கள், PHP has over 700 functions, அதுவும் built-in that perform different tasks. ஸோ 700 built-in functions அப்படின்னா PHP இன்ஸ்டாலர் பேக்கேஜ்லேயே வந்துடும். PHP இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த 700 built-in functions இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். built-in functions are functions that exist in PHP installation package. ஸோ அதிலே வந்துட போகுது. ஸோ அப்போ ஹியூஜ் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். In most of the programming language, a block of segment in a program that perform a specific operations like insert, execute, delete and calculate இந்த மாதிரி இதுன்னு இருக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி கூட இருக்கலாம். These are known as functions. ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபங்க்ஷன்னா, பிளாக் ஆஃப் செக்மெண்ட் மீன்ஸ்னா ஒரு செக்மெண்ட்ஸ்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஈச் லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தட் பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாவே பிளாக் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். தட் பர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ், ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏ ஃபங்க்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் சப் ரொட்டீன். சப் ரொட்டீன் அப்படின்னா சப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு சின்ன பார்ட் தான் சப் ரொட்டீன் அப்படி சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் அதான் சப் ரொட்டீன் அப்படின்னா ஒரு சப் ப்ரோக்ராம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து சப் ரொட்டீன் சொல்கிறாங்க, ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. A function will be executed by a call. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அதை ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியும். ஸோ அதை சொல்கிறாங்க. ஸோ கால் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். The executed by a call to the function and the function returns any data type values. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாவே அங்கே அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் எக்ஸிக்யூட் பண்ண போது அது எப்படி பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் மூலிமா தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிட்டர்ன் வேல்யூ, வேறு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆர் நல் ரிட்டர்ன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட ஒரு பேசிக் ஆப்ரேஷன். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன், ஸ்பெசிஃபிக் ஜாப். அதை வந்து ஒரு கால் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபைனலி தட் ஃபங்க்ஷன் மே ரிட்டர்ன் எ வேல்யூ ஆர் நத்திங், ரிட்டர்ன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இதான் சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 3 types. ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அது ஒரு சொல்கிறாங்க. அடுத்து தென் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ 3 types ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன்டு அங்கேயே வந்துருச்சு. நம்ம தான் டிஃபைன் பண்ண போகிறோம் நமக்கான ஃபங்க்ஷனை. இப்போ முன்னாடி பார்த்தோம் அந்த டூயினோவில் பார்த்தோம். 700 ஃபங்க்ஷன்ஸ் வந்து PHPயில் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கும். அது வந்து பைத்தான் PHP பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பில்டின் அங்கே ஆல்ரெடி சிஸ்டம்லேயே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் யூசர் டிஃபைன். யூசர் அவருக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன் அவரே டிஃபைன் பண்ணிக்குவார், அவரே கிரியேட் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன். அதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே பாருங்கள், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் UDF in PHP gives a privilege to user to write their own specific operations inside of existing program module. ஸோ எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஓன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை, ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து உள்ளே வந்து கோடிங்கை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே,
2 important steps the programmer has to create for user defined function. ஸோ 2 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் காலிங் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு பாருங்கள். A user defined function declaration begins with the keyword function. So PHP la user defined function should begins with the keyword function. So function ங்கற வேர்ட்ல ஒரு ஃபங்க்ஷன்ங்கற அந்த கீவேர்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா அத user defined function அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். user can write any custom logic inside the function block. ஸோ கஸ்டம் லாஜிக்னா அவருக்கு என்ன தேவையோ அது உள்ள எழுதிக்கலாம். அவருக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் அவர் பண்ண ட்ரை பண்ணுறாரோ நினைக்கிறாரோ அந்த ஆப்ரேஷனை அந்த ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் இருக்கணும், தென் ஒரு ஃபங்க்ஷன் நேம், அந்த பேரந்தைசிஸ் போட்டிருக்காங்க. பேரந்தைசிஸில் வந்து பேராமீட்டர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை பார்த்தோன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒரு ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கஸ்டம் லாஜிக் இந்த மாதிரி கேலிப்ரேசஸ்க்குள்ளே. ஸோ இதான் கேலிப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் கேலிப்ரேஸ். ஸோ ஓகே, இந்த மாதிரி கேலிப்ரேசஸ்க்குள்ளே கஸ்டம் லாஜிக் கோடிங்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே ஆர் யூசிங் த கீவேர்ட் ஃபங்க்ஷன் ஃபார்வர்ட் பை த ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. அண்ட் பேரந்தசிஸ்க்குள்ளே பேராமீட்டர் இருக்கலாம், தென் கேலிப்ரேசஸ்க்குள்ளே கஸ்டம் லாஜிக்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் சம்திங் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபங்க்ஷன் காலிங். ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிடுவோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா பை யூஸிங் த ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாருங்கள், ஒன்ஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை எ ஃபங்க்ஷன் கால். ஓகே, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். The programmer has to give a function call inside the respective program. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபங்க்ஷனோட நேம், அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே பேராமீட்டர் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா, அப்புறம் செமிகாலன் கண்டிப்பாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஸோ அதே நேமில் ஒரு அதே ஃபங்க்ஷன் நேம் இருக்கும் வித் ஒரு அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே பேராமீட்டர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஓகே, இதில் பாருங்கள் பிஹெச்பி இதுதான் அந்த நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு சின்டெக்ஸு, டிஃபால்ட் சின்டெக்ஸ் அப்படின்னு த்ரீ சின்டெக்ஸ் இருக்குது பிஹெச்பியில். இது டிஃபால்ட் சின்டெக்ஸ். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. இன்சர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் நேம். ஸோ யூசர் அவருக்கு கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட பேர் என்னென்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன். பேரடைஸ் இருக்குது, உள்ள எதுவுமே இல்லை. அந்த கேலிப்ரேஸ் அங்கே போட தேவைன்னா கீழே போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் கூட கேலிப்ரேஸ் இங்கே போட்டுக்கலாம். அது பாருங்கள், எக்கோனா மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போது, இல்லைன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ண போது. ஓகே, ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு டபுள் கோட்டில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில். ஓகேவா, இது எப்போ ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன் அவ்வளோ, இது ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. இதான் வந்து கஸ்டம் லாஜிக். இந்த ஃபங்க்ஷனில் இதான் கஸ்டம் லாஜிக். உள்ள ஸ்பெசிஃபிக் டாஸ்க் என்னன்னா ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும், இதுதான் ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸோ இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எவ்ரி ஃபங்க்ஷன் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் பை யூசிங் த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் மேலே சொன்னோமா. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இங்கே இருக்குது, இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஏன் இதை நான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஹேஸ் த சேம் நேம் அஸ் த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே நேம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், இன்சர்ட் மெசேஜ். இங்கே பேரந்தசிஸ்க்குள்ளே எந்த பேராமீட்டருமே இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ இங்கே இந்த ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, இதுதான் ஃபஸ்ட் லைன். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகிறோம், இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போனோன்னே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்ம டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம், ஃபார்வர்ட் பை த ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, பேரண்டைஸ் இருக்குது, கஸ்டம் லாஜிக்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் பை யூசிங் த கால் ஸ்டேட்மெண்ட். கால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம்லேயே இருக்கும் வித் அந்த பேராமீட்டர்ஸ்
சேம் as the parameters. இங்கே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கோ அதே இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எவ்வளோ இருக்குதோ அதே தான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே இல்லைன்னா இங்கேயும் இருக்காது. ஸோ இது வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் எது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீடிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இன் PHP as a wide collection of built-in functions. இப்போ தான் சொன்னாங்க 700 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூசர் டிஃபைன் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம். என்ன ஃபங்க்ஷன் நேம், அது என்ன என்ன ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு கால் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணோம். எல்லாமே நம்மளே பண்ணோம். இந்த ப்ரீடிஃபைன்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு கால் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சார் பாருங்கள், ப்ரீடிஃபைன்ட் ஓகே வைடு கலெக்ஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் பி கால்டு டேரக்ட்லி. டேரெக்டாக நம்ம கால் பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை, டிக்ளேர் பண்ண எதுவுமே தேவையில்லை. ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற அந்த கால் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். வித்தின் அ ஸ்கிரிப்ட் டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, தீஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வாட் மேக் PHP a very efficient and productive. ஸோ இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணலாம், PHP வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் வந்து மாற்றுது சொல்கிறாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நோ இன்ஸ்டாலேஷன் இஸ் ரெக்யர்டு டு யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ நோ மோர் இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. நீங்கள் PHP இன்ஸ்டால் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன் எல்லாமே உள்ளே வந்துடும், டிக்ளரேஷனாக உள்ளே வந்துடும். ஜஸ்ட் நம்ம கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. இந்த PHP ஃபங்க்ஷன் the PHP built-in function may be classified into various categories. பாருங்க, string functions that help us to manipulate a string. So string manipulate பண்றதுக்கு string functions, array manipulate பண்றதுக்கு PHP array functions, mathematical operations பண்றதுக்கு math functions இருக்கு. MySQL database server வந்து access பண்றதுக்கு manipulate பண்றதுக்கு MySQL functions இருக்கு. ஃபைல் சிஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக இது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய 5 கேட்டகரிஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். ஸோ பேராமீட்டரைஸ், ஸோ வாட் இஸ் பேராமீட்டர்? பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம மேலே சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது அந்த பேரண்டிசிஸ்குள்ளே வந்து பேராமீட்டர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சொன்னோம். ஸோ நம்ம மேலே பார்த்த ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைனில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டிசிஸ் எம்டியாக தான் இருந்துச்சு. அந்த பேரண்டிசிஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு வேரியபிள் தான், ஒரு சாதாரண ஒரு வேரியபிள் தான் என்னது பேராமீட்டர் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷன் நேம் இன்சர்ட் மெசேஜ் இந்த ப்ராக்கெட் இருக்கா. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த பேரண்டிசிஸ்குள்ளே நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறோம். ஆர் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் கேன் பி பாஸ்ட் ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன் த்ரூ பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன் வேல்யூவை பாஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு நம்ம கொண்டு போவோம். ஸோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம் த்ரூ பேராமீட்டர்ஸ் மூலிமா. த பேராமீட்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பேராமீட்டர் இன்னொரு பேர் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் எ வேரியபிள்ஸ். ஓகே, the arguments are mentioned after the function name and inside of the parenthesis. Okay, பாருங்க, mentioned after the function name. So the arguments எங்க இருக்கும்? after the function name inside of the parenthesis தான் சொன்னேன். function name அப்புறம் வரக்கூடிய அந்த parenthesisக்குள்ள தான் இந்த arguments வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, there is no limit for the sending arguments, just separate them with the comma notation. ஸோ நம்ம எத்தனை பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பலாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா there is no limit, but we should separate them by a comma. Okay, so பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், following example as a function with one argument. ஓகே, அது வந்து நேம் அப்படிங்கிறாங்க, எஃப் நேம் அப்படிங்கிறாங்க.
ஓகே ஃபங்க்ஷன் பாருங்க, இந்த பாருங்க இந்த கோடிங் ஆரம்பிக்க பாருங்க. PHP இது என்ன டைப்பு சின்டெக்ஸ்னா டிஃபால்ட் சின்டெக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இது. ஓகே ஓப்பன் ஆங்குலர் கொஸ்டின் மார்க் PHP ஆரம்பிக்குது, கடைசியில் முடியும் போது கொஸ்டின் மார்க் க்ளோஸ் ஆங்குலர் பிளாக்கெட் வரும். ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் $s நேம் அப்படி போட்டிருக்கா. ஸோ ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம்ட் ஸ்கூல் நேம். The school name function contains only one parameter because a variable which is placed within the parenthesis. ஸோ பாருங்க $s ஏன் டாலர் போடுறோம் தெரியும். PHPயில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம டாலர் சைன் போடுவோம் சொன்னோம். ஸோ $s நேம் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர் பிகாஸ் இட் இஸ் பிளேஸ்ட் வித்தின் த parenthesis ஆஃப் த ஃபங்க்ஷன். கரெக்டா? ஓகே, எஸ் நேம்ங்கிறது ஒரு பேராமீட்டர், ஒரு ஆர்குமெண்ட் அப்படி சொல்கிறோமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஒரு லைன் தான் பாடி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன இருக்குன்னா அந்த எஸ் நேம் டாட் இன் தமிழ்நாடு. ஸோ எஸ் நேம்னு ஒரு வேரியபிள் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தென் இன் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பிரேக் BR டேக் போட்டிருக்காங்க. பிரேக் நம்ம HTML தெரிஞ்சிருக்கோம், பிரேக் டேக் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் இருக்குது. அந்த எஸ் நேமை பிரிண்ட் பண்ணணும். டாட் எக்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டாட் வச்சு செப்பரேட் பண்ணலாம் எக்கோவோட வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ டாட் ஃபஸ்ட் இருக்கிறது எஸ் நேம் வரும், அப்புறம் இன் தமிழ்நாடுங்கிற ஸ்ட்ரிங் வரும், அதுவே அப்புறம் பிரேக் அந்த லைன் வந்ததுக்கப்புறம் பிரேக் நியூ லைன் என்டர் ஆகும். ஸோ இதுதான் கஸ்டம் லாஜிக் இந்த ஃபங்க்ஷனில். ஸ்கூல் நேம்ங்கிற ஃபங்க்ஷனில் அது ஒரே ஒரு பேராமீட்டர் எஸ் நேமில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு கஸ்டம் லாஜிக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுதான் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட். சரி, கீழே பார்த்தீங்களா வரிசைக்க ஸ்கூல் நேம் நிறைய 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கா. இது எல்லாமே காலிங் ஸ்டேட்மெண்ட். ஏன் நான் காலிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதோட ஃபங்க்ஷன் நேம்னா இங்கே இதோட ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நேம். இப்போ தான் நம்ம சொன்னோம் எப்போவுமே இந்த கால் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் அஸ் த ஃபங்க்ஷன் நேம்லேயே இருக்கும் வித் சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே எஸ் நேம்னு ஒரு பேராமீட்டர் இருக்கா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பேராமீட்டர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிற அந்த லைன் வந்து $s நேம்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தோம்னா எக்கோ $s நேம்ல என்ன இருக்கு, என்ன வேல்யூ இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு இருக்கும். அது எஸ் நேம் இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். அடுத்து இன் தமிழ்நாடு, அப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் மூலியமா. அப்புறம் பிரேக் நியூ லைன் கிடைச்சிடும். அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சா. அடுத்து பார்த்தா இந்த செகண்ட் லைன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இங்கே போய் ஸ்டோர் ஆகும். இதான் இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங் ரீயூசபிலிட்டி. பாருங்க, இது ஒரே கோடு தான், ஒரே சென்டென்ஸ், ஒரே எக்கோ ஸ்டேட்மெண்ட் தான். என்ன பண்ணுறோம், 5 டைம் யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, இப்போ எஸ் நேமில் காப்பி பண்ணுறோம், உடனே அதை பிரிண்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடுன்னு. அடுத்து தேர்டு கால் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை, அந்த லைன் நமக்கு கொண்டு போகிற மேலே போய் இது காப்பி ஆகும் நேம்குள்ளே, அப்போ அது பிரிண்ட் ஆகும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு. அதே மாதிரி காஞ்சிபுரம், அதே மாதிரி திருநெல்வேலி. ஸோ 5 கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ எவ்வளோ கால் ஸ்டேட்மெண்ட் வேணும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் தான், கோடிங் ரீயூசபிலிட்டி. ஒரு செப்பரேட் கோடை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கோட்ஸை வந்து நம்ம நம்பர் ஆஃப் கால் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எகைன் நம்ம கால் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதான் கோடிங் ரீயூசபிலிட்டி அப்படி சொல்கிறத திரும்ப யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது பாருங்க. The following example has function with 2 arguments. இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் எஸ் நேம் ஸ்ட்ரென்த். ஸோ இது $s நேம் $strength. போனதில் வந்து நேம் மட்டும் வந்துச்சா, அப்போ ஸ்ட்ரென்த் சேர்ந்து வந்திருக்கு. உள்ள எக்கோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் லாஜிக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்கூல் நேம் பிரிண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வருது, அப்புறம் ஸ்ட்ரென்த்தை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எஸ் நேம், கடைசியில் ஸ்ட்ரென்த், நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது எக்கோ ஸ்டேட்மெண்ட்குள்ளே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதான் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஸ்கூல் நேம் அப்படிங்கிற கால் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சேம் அஸ் த ஃபங்க்ஷன் நேமில் இருக்குது.
இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து எஸ் நேமில் போய் காப்பி ஆயிரும். அடுத்து கமா இங்கே பாருங்கள் 200. ஸோ 200 செகண்ட் பேராமீட்டர், அது வந்து ஸ்ட்ரென்த்தில் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்போ எஸ் நேமில் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு இருக்கும், ஸ்ட்ரென்த்தில் 200 இருக்கும். இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எக்கோ டாலர் எஸ் நேம், அங்கே என்ன இருக்குன்னா இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிற லைன் இருக்கும். இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற லைன் வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 200. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன லைன் பிரிண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 அப்படிங்கிற லைன் பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி 300 இருக்குது, சென்னை 250 இருக்குது, காஞ்சிபுரம் 100 இருக்குது, திருநெல்வேலி 200 இருக்குது. ஓகே ஓகே, இந்த பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள், அந்த தேர்ட் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ மேலேயே ஈஸி தான், ஆனால் இப்போ நிறையா இருக்க மாதிரி தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், தேர்டு பாருங்கள், ஒரு கால்குலேஷன் போடுற மாதிரி. ஸோ பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. ஸோ இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா சம்முங்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அங்கே 2 பேராமீட்டர் இருக்குது, எக்ஸ் ஒய். கேலிபிரேஸ் அங்கே தான் போடணும்னு கிடையாது, நம்ம கீழே போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் லைனில் போட்டுக்கிட்டு எழுதலாம். ஓகே, எக்ஸ் ஒய்ன்னு 2 பேராமீட்டர் இருக்குது. உள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி இசட்ல ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் இசட் பண்ணுறாங்க. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே இந்த லைன் ஸ்டார்ட் ஆகும். எக்கோ 5 + 10 = அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்போ 5 + 10 = அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு இதுதான் கால் ஸ்டேட்மெண்ட். டாட்டுக்கு அப்புறம் பாருங்கள் கால் ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் 5, 10 இருக்கா. ஸோ சம் இதான் சம், இது சம். அப்போ சம்முங்கிற ஃபங்க்ஷனுக்கான கால் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம். எக்ஸில் இருக்கக்கூடிய 5 வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கு வந்து 10 போய் காப்பி ஆயிரும். அப்புறம் உள்ளே வரும், எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் ரிட்டர்ன் இசட் இருக்க வேல்யூவை திருப்பி அனுப்புகிறோம். எங்கே அனுப்புகிறோன்னா ரிட்டர்ன் டு த கால் ஸ்டேட்மெண்ட். எங்கேருந்து இந்த வேல்யூ பாஸ் ஆச்சோ அங்கேயே அனுப்பிடுவாங்க. அப்போ அங்கேருந்து எங்கே வரும் அப்படின்னா இங்கே வந்துடும் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல 15ங்கிற ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு எக்கோ ஸ்டேட்மெண்ட் மூலிமா. அப்புறம் பிரேக். செகண்ட் பார்த்தோன்னா அதே லைனு 7 + 13. அப்போ 7 + 13 = வரும். சம் ஆஃப் 7, 13 அப்படின்னா இங்கே போகும். எக்ஸ் வந்து 7 எடுத்துக்கும், ஒய் வந்து 13 எடுத்துக்கும், 2 ஆட் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ரிட்டர்ன் இசட், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் திருப்பி இதே இடத்துக்கு. அப்போ நமக்கு வந்து 20. அப்புறம் பிஆர். அடுத்து 2 + 4 இதே மாதிரி 2, 4 வந்து 2 வந்து எக்ஸுக்கும் 4 வந்து ஒய்க்கும் போகும், 2 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ 2 + 4 = 16, 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து கோடிங் ரியூசபிலிட்டி. பாருங்கள், மேலே போட்ட கோடு வந்து எக்ஸும் ஒய்யும் ஒரு டைம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே 3 கால் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சம் 5, 10, சம் 7, 13, சம் 2, 4. இன்னும் கூட நிறையா போடலாம். ஸோ எத்தனை கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அந்த எல்லா கால் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணுவோம், அந்த ஒரே கோடிங் யூஸ் பண்ணிக்கும். ஸோ கோடிங் ரியூசபிலிட்டி இஸ் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 5.2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.